அனைவருக்கும் வணக்கம். தற்போது அரசியல் சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குங்க. 50 தொகுதிகள் தர, துணை முதல்வர் பதவியும் தர அப்படின்னு விஜய்க்கு அழைப்பு விடத்திருக்காரா எடப்பாடி. திமுகவையும் காங்கிரஸையும் பழிவாங்க விஜய்க்கு கிடைத்த இது ஒரு சரியான வாய்ப்பாக பார்க்கப்படுது. தனித்த ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம். திமுக ஆட்சியை இறக்கினாலே பாதி வெற்றி என்ன எடுக்க போகின்றார் விஜய் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல்களும் தற்போதைய சூடுபிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடி தூது அனுப்பியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சு எழுந்திருக்கிறது. விஜய்க்கு சுமார் 50 தொகுதிகள் வரை ஒதுக்குவதோடு ஆட்சி அமைந்தால் அவருக்கு துணை முதல்வர் பதவியையும் வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல் கசிகின்றன. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருவேறும் துருவங்களை தாண்டி தனித்து நின்று ஆட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமற்ற காரியம் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய விஜய் தற்போதைக்கு ஒரு பலமான கூட்டணியை அமைப்பதே புத்திசாலித்தனம் என்று அவரது ஆலோசகர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை பழிவாங்க விஜய்க்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக அமையக்கூடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. குறிப்பாக விஜயின் திரைப்பட வெளியீடுகளுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் மற்றும் அவரது அரசியல் வருகையை விமர்சித்த விதம் ஆகியவை விஜய்க்கு ஒருவிதமான ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய திமுக ஆட்சியை அதிகாரத்தில் இருந்து இறக்குவதே விஜயனுடைய பாதி வெற்றியாக கருதப்படும் நிலையில் அதற்கு அதிமுக போன்ற ஒரு பலமான வாக்கு வங்கியை தன்னகத்தை கொண்ட கட்சியுடன் இணைவது அவருக்கு மிகப்பெரிய அளவில் பலத்தையும் தரும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் பலமான கூட்டணியை உடைக்க வேண்டுமானால் விஜயின் இளம் தலைமுறை வாக்குகள் தனக்கு தேவை என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கார். இதற்காகத்தான் அவர் 50 தொகுதிகள் மற்றும் துணை முதல்வர் பதவி என்கிற கவர்ச்சிகரமான வாக்குறுதியை முன்வைத்துள்ளதாக தெரிகிறது. அதிமுகவின் அனுபவமும் விஜயின் கவர்ச்சியும் இணைந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக மாற வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் திராவிட அரசியலுக்கு மாற்றாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்பும் விஜய் மீண்டும் ஒரு திராவிட கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அது அவரது தனித்துவத்தை பாதிக்குமா என்கிற தயக்கமும் அவரிடம் இருக்கிறது. மறுபுறம் ரஜினிகாந்த் போன்ற நடிகர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கியதற்கு நிலவிய அதே போன்ற நெருக்கடிகள் இப்போதும் விஜய்க்கு எதிராக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ரஜினியை போல பின்வாங்காமல் களத்தில் நிற்பதுதான் விஜயினுடைய தற்போதைய திட்டம். தனித்து நின்று வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கிறதுனால அதிமுகவின் இந்த தூது விஜய்க்கு ஒரு வரப்பிரசாதமாகவே தெரியலாம். ஆளுங்கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கு அடைய வேண்டுமானால் சில விட்டு கொடுத்தல்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற யதார்த்தத்தை விஜய் தற்போது உணர தொடங்கியிருக்கார். விஜயின் மனைவி சங்கீதா தொடர்பான தனிப்பட்ட வதந்திகள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களினுடைய நெருக்கடி என பல்வேறு திசைகளில் இருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பலமான அரசியல் கூட்டணியின் பாதுகாப்பு விஜய்க்கு தேவைப்படுகிறது. அதிமுகவுடனான கூட்டணி அமைந்தால் தேர்தல் செலவுகள் முதல் களப்பணிகள் வரை விஜய்க்கு ஒரு பெரும் சுமை குறையும். அதே நேரத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் அதிகார பகிர்வு குறித்து தொடர்ந்து ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இறுதியில் விஜய் என்ன முடிவெடுப்பார் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்பாகவே அமைய பெற்றிருக்கிறது. அதிமுகவின் 50 தொகுதிகள் மற்றும் துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டு அவர் கூட்டணியில் இணைவாரா அல்லது யாரோடும் கூட்டணி இல்லை என்று கூறி தனது பலத்தை சோதித்து பார்ப்பாரா என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும். எது எப்படி திமுகவை ஆட்சி கட்டலில் இருந்து இறக்குவதே தனது முதல் பணி என்று அவர் முடிவு செய்தார். எடப்பாடி பழனிசாமி நீட்டியிருக்கக்கூடிய அந்த நட்பு கரம் விஜய்க்கு ஒரு முக்கியமான ஏணியாக அமையும் அப்படிங்கிறதுல அளவும் சந்தேகம் கிடையாதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள்
விஷயங்கள் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய், அண்ணாமலை மற்றும் சீமான் ஆகிய மூவரும் இணைவார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் சுனாமியாக எழுந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை முன்னிறுத்தும் இந்த மும்மூர்த்திகள் கைகோர்த்தா அது பல சதாப்த கால இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என நம்பப்படுது. விஜயின் இளைஞர் பட்டாளம், அண்ணாமலையின் தரவு சார்ந்த அரசியல் மற்றும் சீமானின் உணர்ச்சி மிகு சொற்பொழிவுகள் என இவர்களது பலம் ஒன்றிணைவது திமுக, அதிமுக ஆகிய இரு தரப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாகவே மாறியும் இருக்கும். இருப்பினும் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு மற்றும் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இக்கூட்டணி அமைவதில் பெரும் சவாலாகவே இருக்கிறது. ஆனால் தடைகளை மீறி திராவிட எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இவர்கள் இணைந்தால் அது தமிழக அரசியல் வரைபடத்தை நிச்சயம் மாற்றியமைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு திடீர் திருப்பமாக அதிமுகவுடன் கூட்டணியையும் நிபந்தனையின்றி ஆதரவு அறிவித்திருக்காங்க பல கட்சிகள். ஆனால் பறக்கக்கூடிய அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநில அரசியல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. முக்கிய கட்சிகள், கூட்டணி அமைப்புகள் மற்றும் வாக்கு வியூகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பேச்சுவார்த்தைகள் பார்க்கும் பொழுது எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக புதிய தமிழகம் மற்றும் தேசிய திராவிட கழகம் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேகமடைந்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த அரசியல் நகர்வுகளின் ஒரு பகுதியாக தேசிய திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பூட்டுதாக்கு நித்யா வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்தவித நிபந்தனையும் இன்றி அதிமுக கூட்டணிக்கு தங்களது முழு ஆதரவை வழங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாங்க. இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை பெற்றிருந்தது. மேலும் இந்த ஆதரவு குறித்து அதிகாரப்பூர்வ கடிதத்தை வழங்குவதற்காக பூட்டுதாக்கு நித்யா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று அப்படி இல்லைன்னா நாளைக்கு நேரில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணி மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. வரவிருக்கும் நாட்களில் இந்த கூட்டணி அமைப்பு தமிழக அரசியல் சூழலில் எந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அண்ணாமலையினுடைய இந்த கிங் மேக்கர் அவதாரம் கொங்கு மண்டலத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்? அதிமுக தனது கோட்டையை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது பாஜக தனது கால்தடத்தை பலப்படுத்துமா அப்படின்ற கேள்வியும் எழப்பட்டிருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போதைய சூடுபிடிக்க தொடங்கியிருக்குங்க. குறிப்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அரசியல் நகர்வுகள் புயலாய் கொங்கு மண்டலத்தை மையம் கொண்டிருக்கிறது. சமீப காலமாக டெல்லி மேலிடத்தின் தீவிர கண்காணிப்பில் இருந்த அண்ணாமலைக்கு வரவிருக்கும் தேர்தலில் எம்எல்ஏவாக சட்டசபைக்குள் நுழைய வேண்டும் என்பது தலைமை இட்ட கட்டளை. இதற்காக அவருக்கு பாதுகாப்பான தொகுதிகளாக மொடக்குறிச்சி அல்லது கவுண்டம்பாளையம் ஆகியவற்றை மேலிடம் தேர்வு செய்து வைத்திருந்தாங்க. ஆனால் அண்ணாமலையின் முடிவு வேறுவிதமாகவே இருக்கிறது. டெல்லி தலைமையிடம் அண்ணாமலை முன்வைத்த வாதம் மிகவும் தர்க்க ரீதியானது. அதாவது இந்த முறை நான் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் அதிமுக கூட்டணியில் நான் ஒரு எம்எல்ஏவாக உள்ளே சென்றால் சபையில் என்னால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. கூட்டணி தர்மம் என்ற பெயரில் அதிமுகவின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடவோ அல்லது அவர்களை விமர்சிக்கவோ முடியாத சூழல் ஏற்படும். இது எனக்கு தர்ம சங்கடத்தையே தரும் அப்படின்னு வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுமார் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்டிஏ கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் பிரச்சார பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அண்ணாமலையின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பாஜக தலைமை கொங்கு மண்டல வேட்பாளர் தேர்வில் அவருக்கு முழு சுதந்திரத்தையும் அளித்திருக்கிறது. இதுதான் தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் குடைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணாமலை குறிவைக்கும் தொகுதிகள் அனைத்தும் கடந்த தேர்தல்களில் அதிமுக கோட்டையாக கருதப்பட்டவை. கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குகள் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களை நிறுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த பகுதியில் பாஜகவை ஒரு மாற்று சக்தியாக வளர்க்க அண்ணாமலை திட்டமிடுகிறார். இரட்டை சுவாரே கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுக
பாஜகவின் கோட்டையில் ஓட்டை போட அண்ணாமலை முயல்வது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெற்றி வேட்பாளர்களை நான் அடையாளம் காட்டுகிறேன் என்று அண்ணாமலை இறங்கியிருப்பது வெறும் தேர்தல் பணி மட்டும் அல்ல, அது 2026க்கு பிந்தைய தமிழக அரசியலில் பாஜகவை ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்தும் முயற்சி என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அண்ணாமலையினுடைய இந்த கிங் மேக்கர் அவதாரம் கொங்கு மண்டலத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்? அதிமுக தனது கோட்டையை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது பாஜக தனது கால்தடத்தை பலப்படுத்துமா என்பதையும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.